திருவள்ளூர் மத்திய மாவட்ட தாவேக செயலாளரை மாற்றக்கோரி பனையூர் தலைமை அலுவலகத்திற்கு முறையிட வந்த தாவேகவினரால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழக வெற்றிக் கழகத்தின் திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளர் மணிகண்டன் சரிவர வளர்ச்சிப் பணிகளை செய்யவில்லை என அக்கட்சியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். பணம் பெற்றுக்கொண்டு பொறுப்புகள் வழங்குவதாகவும் மணிகண்டன் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் மாவட்ட செயலாளர் மணிகண்டனை மாற்றக்கோரி பெண்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் பனையூர் தாவேக தலைமை அலுவலகத்தில் குவிந்தனர். ஆனால் பொதுச் செயலாளர் ஆனந்த் அங்கு இல்லாததால் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றார். ராமதாஸ் தலைமையில் வரும் 17ஆம் தேதி திண்டிவனம் அடுத்த தைலாபுரத்தில் பாமக நிர்வாக குழு கூட்டம் நடைபெறவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாமக நிறுவனர் ராமதாசுக்கும் அவரது மகன் அன்புமணிக்கும் இடையே கருத்து மோதல் நீடித்து வருகிறது. கட்சியை அபகரிக்க அன்புமணி முயற்சிப்பதாக ராமதாஸ் குற்றம் சாட்டி வருகிறார். ஒருபுறம் தமிழகம், புதுச்சேரியில் பாமக சார்பில் போட்டியிட விருப்பம் உள்ளவர்களுக்கு விருப்ப மனுக்களை வழங்கும் பணியை அன்புமணி தரப்பு தொடங்கியுள்ளது. மறுபுறம் அன்புமணி மீது டிஜிபி அலுவலகத்தில் ராமதாஸ் தரப்பு புகார் ஒன்றை அளித்துள்ளது. அதில் கட்சிக்கு எந்த தொடர்பும் இல்லாத அன்புமணி தரப்பினர் விருப்ப மனுக்களை வழங்கி பண மோசடியில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வருகிற 20, 21ஆம் தேதி ஆகிய 2 நாட்கள் நெல்லை மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். இதனையொட்டி ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. அதனைத் தொடர்ந்து டக்கரம்பால்புரம் தரிசன பூமிக்கு புறப்பட்டு செல்லும் முதலமைச்சர் அங்கு கிறிஸ்தவ நல்லெண்ண இயக்கம் நடத்தும் மனிதநேய மகத்துவ கிறிஸ்துமஸ் பெருவிழாவில் பங்கேற்கிறார். மறுநாள் ரெட்டியார்பட்டி மலைப்பகுதியில் 56 கோடி ரூபாயில் கட்டப்பட்டுள்ள பொருணை அருங்காட்சியகத்தை திறந்து வைக்கிறார். மத்திய அரசு வேண்டுமென்றே தன் மீது வழக்கு தொடுத்துள்ளதாகவும் தான் எந்த தவறும் செய்யவில்லை என்றும் அமைச்சர் கே.என். நேரு தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டம் உறையூரில் நடைபெற்ற என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், மத்திய அரசு வேண்டுமென்றே தன் மீது வழக்கு தொடுத்துள்ளதாகவும் நேருவை அடித்தால் இந்த பகுதியில் திமுகவை அடித்து விடலாம் என்ற நோக்கத்தோடு பாஜக செயல்பட்டு வருவதாகவும் கூறினார். மேலும் உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நான் ஒரு தவறும் செய்யவில்லை, செய்யப்போவதும் இல்லை என்றும் உறுதியளிப்பதாகவும் கூறினார். நாட்டில் மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்க பாஜக சங் பரிவார் இயக்கங்கள் முயற்சித்து வருவதற்கு திருப்பரங்குன்றம் விவகாரமே சான்று என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். தருமபுரியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திருப்பரங்குன்றத்தில் இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களும் ஒற்றுமையாக வாழ்ந்து வருவதாக கூறினார். மதுரையில் மதத்தின் பெயரால் வன்முறையை தூண்டிவிடுவதாகவும் இதற்கு நீதித்துறையை சார்ந்தவர்கள் துணை போகிறார்கள் என்றும் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய அவர், தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் பாமகவில் ராமதாஸ் அன்புமணி மோதல் தேர்தலுக்கான அரசியல் என்றும் சாடியுள்ளார்.